ஹாய்டா மிஸ் இன்னைக்கு ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டையுமே நான் தீர்த்துட்ருக்கேன். ஏன்னா வர்றதெல்லாம் ஜங்குக்கு தான் ரெக்வெஸ்ட் வருது. ஆக்சுவலாக இது 2 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த ரெக்வெஸ்ட் வந்துச்சு. பட் என்னால் போட முடியல. இப்போ தான் நான் போடுறேன். அதனால தான் நான் இப்போதைக்கு ரெக்வெஸ்ட்டுமே அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா போடவே லேட் ஆகுதுல்ல. இப்போ தான் நான் 2 மாதத்துக்கு முன்னாடி ரெக்வெஸ்ட்டே போடுறேன். இன்னொன்று 2 மாதத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது. இப்போ சொல்லப்போனால் எல்லாமே இருக்குது லிஸ்ட்டில் இருக்குது. பட் போட டைம் இல்லை. ஸோ அதனால தான் நான் இப்போதைக்கு ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஸோ கூடிய சீக்கிரமே எல்லாரோட ரெக்வெஸ்ட்டையும் நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா வென் யுவர் தாய் மாமா இஸ் யுவர் ப்ரொஃபஸர். ஆக்சுவலாக இது ஒரு ஏஜ் கேப். என்னன்னு தெரில, ஜங்குக்கு அமையிறது அம்புட்டுமே ஏஜ் கேப்பாகவே இருக்குது. போடுறது பாஸ்ட் 2-3 வீடியோஸுக்கு முன்னாலேருந்து ஏஜ் கேப். ஏன்னா வர ரெக்வெஸ்ட்டுமே அப்படி இருக்குது. நான் என்ன பண்ணுறது? எப்படியும் இந்த ஒன் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 14 வருஷம், மேக்ஸிமம் ஒரு 15 வருஷம் ஏஜ் கேப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ போன வாட்டி போட்டதும் சம்திங் 15 வருஷமோ என்னமோ தான். ஸோ பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான். உங்கள் பேர் ஓயன். நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு வயசு 20 ஆகுது. உங்களுக்கு தார்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. ஆக்சுவலி இதுவுமே ஒரு ரெக்வெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு போகிற ஒன் ஷாட்டில் ஒயனோட ஃப்ரெண்டுக்கு தார்னி அப்படின்னு சொல்லிட்டு நேம் மென்ஷன் பண்ண சொன்னாங்க. அதுவுமே ஞாபகம் வந்துருச்சு. ஸோ மென்ஷன் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம ஹீரோ சைடு போனால் ஜங்குக். அவர் காலேஜ் ப்ரொஃபஸர். ஸோ அவருக்கு வயது பார்த்திங்கன்னா 35 ஆகுது. அப்படின்னா உங்களுக்கும் அவருக்கு 15 வருஷம் டிஃப்ரெண்ட். ஓகே. அவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ரூட், சாஃப்ட், ஹார்ட், லவ் எல்லாமே கலந்த ஒரு பர்சன் தான். பட் காலேஜில் கொஞ்சம் ரூடாக கோல்டாக தான் இருப்பார். அப்போ தான் எல்லோரும் படிப்பீங்க. ஏன்னா மன்மதன் மாதிரி அவரை இது பண்ணார்னா நீங்கள் கண்டிப்பாக படிக்க மாட்டீங்க. ஸோ அதனால் கோல்டாக தான் இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா உங்கள் தாய் மாமா, உங்கள் அம்மாவோட தம்பி. ஸோ அவர் தான் உங்களை தூக்கி வளர்த்த தாய் மாமா. உங்களுக்கு இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ இந்த இன்ட்ரோ புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் தார்னியும் கிளாஸில் உட்காந்துருக்கீங்க. அப்போல சரி நெக்ஸ்ட் பீரியட் என்னடி? நெக்ஸ்ட் பீரியட் ஐயோ ஜான் சாரோட கிளாஸ் டி. என்னது மாமாவோட கிளாஸா? பூச்சு. அவர் நேற்றே வீட்டில் சொல்லிட்டு இருந்தாரு அம்மா கிட்ட, பொண்ணு படிக்கவே மாட்றா அப்படின்றாரு அவரோட கோல்டு வாய்ஸில். அப்போவே எனக்கு மூச்சு பேச்சலான்னு நின்று போச்சு. ஐயோ டெஸ்ட் ஏதாச்சும் சொல்லியிருந்தாரா? தெரியலேடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு மேலே இருக்கா. கிளாஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்குமே தெரியாது. நீங்கள் நல்லா போயிட்டு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துப்பீங்க. அப்போல உங்கள் கிளாஸில் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நல்லாவே நீங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுவீங்க. ஆக்சுவலாக அவனுக்கு உங்கள் மேலே ஒரு கண்ணு. அவன்கிட்ட கேட்குறீங்க, ஹே நிவின் இங்கே ஒரு நிமிஷம் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை கூப்பிட்றீங்க. அவன் ஓடோடி வர்றான் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஜான் சாரோட கிளாஸ் தானே. அவர் ஏதாச்சும் டெஸ்ட் ஏதாவது சொல்லியிருந்தாரா? ஆமாம் என் செமினார் கொடுத்துட்டு இருந்தார் எல்லாருக்கும் பிரித்து. ஆமாம் செமினார் போயிட்டு இருந்துச்சு. இப்போது அந்த செமினாருக்கு என்ன? அதுவா, செமினார் நெக்ஸ்ட்டு ஆர்டர் படி பார்த்தா நீன்னு தான் நினைக்கிறேன். என்னது நானா? இது என்னடா புதுசாக இருக்குது. இது நம்ம லிஸ்ட்டிலே இல்லையே. டெஸ்ட்டாக இருந்தால் பார்த்து எழுதிடலாம். செமினாரா? நிவின் நல்லா யோசிச்சு சொல்கிறா. நான் தானா? ஆமாம் ஓயன், உனக்கு தான் ஒரு டாபிக் கொடுத்தாரு. ஆக்சுவலாக ஒரு 10 டேஸாக செமினார் தானே போயிட்டுருக்கு. அவர் 1 வீக் முன்னாடியே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ நல்லா யோசிச்சுப்பாரு. ஆர்டர் படி பார்த்தா நீ தான் இன்னைக்கு. ஐயோ நிவின் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. இன்னும் 2 பேர் இருக்காங்களோன்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டாக இருந்துட்டேன். நான் புக்கே ஓப்பன் பண்ணல. ஐயோ தமிழ் இங்கிலீஷாக இருந்தால் ரீட் பண்ணி ஓட்டிடலாம். இது ஃபிசிக்ஸ் ஆச்சே, சும்மாவே புரியாது. இப்போ என்ன பண்ணுறது நிவின்? பேசாமல் ஓயன்
இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக 5 மினிட்ஸ் இருக்குது. சும்மா நீ இந்த டாப்பிக்கை யூடியூப்பில் போட்டு பாரு. சும்மா சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு எழுதி நீ ஏன் ஒன்று கிரியேட் பண்ணி சொல்லிடு. ரீட் பண்ணையில் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீல்ல, அதை சொல்லிடு. ஐயோ, உனக்கு தான் தெரியும்ல ஜான் சாரை பற்றி. அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவார். அதான் ஏன்னு சொல்கிறேன், அவர் உன் மாமா தானே, அதனால ஒன்றும் சொல்ல மாட்டார். நீ இப்படி நினச்சிட்டுரு, அவர் எதுவும் சொல்ல மாட்டார்னு. அவர் அந்த கிளிப்பார் தெரியுமா, வீட்டில் உட்காந்து. தூக்கி வளர்த்த மாமனாச்சே, கொஞ்சமாச்சும் பாசம் இருக்கும் அப்படின்னு நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அவர் தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு கோவப்படுவார். இப்போ நான் என்ன பண்ணுறது? நேற்று வேறு எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தார், ஒழுங்காகவே இவ படிக்க மாட்றா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தார். இப்படி புலம்பியே நீங்கள் இந்த 5 மினிட்ஸையுமே ஓட்டிட்டீங்க. பெல்லுமே அடிச்சிடுறாங்க. பெல் அடிக்கவுமே உங்களுக்கு சாவு மணி அடிக்கிற மாதிரி தோணுது. போச்சு, அவ்வளோதான், இன்னும் முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நிவின் போயிட்டு அவர் பெஞ்சில் உட்காந்துறாரு. கரெக்டாக நம்ம ஹீரோ சார் ஜங்குக் என்ட்ரி ஆகுறாரு. அவரை பார்க்க உங்களுக்கு பக்குன்னு அடிக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் எந்திரிச்சு விஷ் பண்ணுறீங்க. அவர் எல்லோரும் லைட்டாக ஒரு கிளார் விட்டுட்டு அப்படியே உங்களை ஓரக்கண்ணில் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கீழே உட்கார்ற மாதிரி பம்புறீங்க. அப்போல அவர் மனசுக்குள்ளே, ஐயோ என் அக்காம்மா இன்னைக்கு செத்தா, வச்சு இவளை ஜூஸ் புழிஞ்சிடணும். என்ன வாய் பேசுகிறான் என்கிட்ட. வீட்டில் உட்காந்து செமினார் கொடுத்தேன்ல, எப்படியும் மறந்துருப்பா, செத்தா இன்னைக்கு, இரு அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே உட்காடுறீங்க. நீங்கள் நல்லா குனிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்போலாம் அவர் கேட்குறாரு, இன்னைக்கு யாருக்கு நான் செமினார் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு அது சொல்ல பக்குன்னு இருக்குது. நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே கேஷுவலாக உட்காந்துருக்கீங்க. அப்போலாம் உங்களுக்கு முன்னாடி இருக்க பொண்ணு ஸோ நெக்ஸ்ட்டு ஒய்யன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டா. நீங்கள் அவளை திட்டிகிட்டு உட்காந்துருக்கீங்க. பைத்தியக்காரி மாட்டி விட்டாலே, எந்திரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அவர் உங்களை தான் பார்க்குறாரு. என்ன மேடம், சொன்னாதான் வருவீங்களோ, ஏன் உங்களுக்கு தெரியாதா? அது சார், ஆக்சுவலாக நான் நாளைக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன், அதான். சரி, நாளைக்கோ இன்னைக்கோ நீ தானே, வா எடு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படி கல் மாதிரி நிற்கிறீங்க. என்ன, உங்களை வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமோ, அப்போ தான் முன்னாடி வருவீங்களோ? அது மாமா, அது சார், அது இல்லை. என்ன எது இல்லை? அங்கே நின்று எதுவும் பேசக்கூடாது, இங்கே வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் புக்கு பக்கத்தில் கடன் வாங்கிட்டு புக்கு எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டு அவர்கிட்ட நிற்கிறீங்க. அவர் அப்போல, புக்கு கொடு. சார், நான் தானே செமினார் எடுக்க போகிறேன், உங்களுக்கு எதுக்கு புக்கு? குட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் அவர் உங்கள் தாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கேஷுவலாக மட்டும் உங்ககிட்ட மட்டும் பேசுவார். பட் நீங்கள் மாமான்னு சொல்ல மாட்டீங்க, காலேஜுக்குள்ளே சார் தான் சொல்லுவீங்க. அப்புறம் நீங்கள் புக்கு கொடுக்காம அப்படியே கையிலேயே வச்சுருக்கீங்க. கொடுக்குறியா, இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் புக்கு கொடுக்குறீங்க. ஸோ அவர் ஃப்ரண்ட் பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, என்ன புக்கும் ஓசியா? இவளுக்கு யார் இப்போ புக்கு ஓசி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பொண்ணு எந்திரிக்கிறா. ஏன், அப்போ செமினார் எடுக்கையில் எந்த புக்கு வச்சு கவனிப்ப? என்ன பழக்கம் இது? அது என்கிட்ட கேட்காம கடன் கொடுக்குறது. இந்தா புக்கு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணை வர சொல்லி புக்கு கொடுத்துட்றாரு. உங்களுக்கு அவ்வளோதான், முடிச்சு விட்டாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. பிகாஸ் அவள் கொஞ்சம் டாப்பரான பொண்ணா, அதனால் எல்லாத்தையுமே நோட் பண்ணி அவள் எல்லாத்தையுமே ப்ரெஃபர் பண்ணி வச்சுருப்பா. ஸோ அதை வச்சு ஏதாவது ஓட்டிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அந்த புக்கே ஆப்பி கொடுத்துட்டாரு. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அப்போல அவர், புக்கு எங்க? அது சார், என்கிட்ட புக்கு இல்லை. புக்கு இல்லையா? ஃபீஸ் கட்டி வாங்கினியா இல்லையா? அதெல்லாம் வாங்கினேன், நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்க. நான் தான் வாங்கி கொடுத்தேன். புக்கு எங்க? அது நேற்று செமினார் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேனா, வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் சார். யாருக்கிட்டடி உருட்டுற? என்கிட்டேவா? அதே வீட்டில் தான் நானும் இருக்கேன். நேற்று நீ செமினார் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிலையே. வீடியோ கேம்ஸ்லாம் விளாண்டுட்டு இருந்தா,
அப்போவே எனக்கு தெரியும் நாளைக்கு வச்சு செய்வோம் தான் வந்தேன். எதுவுமே நான் சொல்லலை, எதுவுமே ரியாக்ட் பண்ணலை. நீ புக்கெல்லாம் எடுக்கலையே, நீ 9 மணிக்கெலாம் தூங்கிடுவேன் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு மேலேயும் நீ ப்ரிஃபர் பண்ண சான்ஸே இல்லை. காலையில் எழுப்புறதுக்கு எங்கள் அக்கா என்ன பாடுபடுறான்னு அதுவும் எனக்கு தெரியும். யாருக்கிட்ட விட்டுற? புக்கு எங்க? அது அது வந்து சார் புக்கு அதான் எங்கே போச்சுன்னு தெரில, நான் எங்கே வச்சேன்னு எனக்கே தெரில. படித்தா தானே புக்கு தேட தோணும். எங்கே படிக்கிற? எங்கள் அக்கா எப்படி படிப்பா தெரியுமா? சார் இங்கே வந்து எதுக்கு உங்கள் அக்கா கதையெல்லாம் எழுதிட்டுருக்கீங்க? இது வந்து காலேஜ், பர்சனல் விஷயத்தெல்லாம் எதுவும் பேசாதீங்க. அப்புறம் நானும் பேசுகிற மாதிரி வரும். என்ன பேசுகிற மாதிரி வரும்? எங்கே பேசு. இப்போ எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உன் புக் அதை வச்சு நீ செமினார் எடுக்கிற, போய் தேட்டு வா போ. அது இங்கே இல்லை, அது எங்கேயோ வச்சுட்டேன். ஸோ எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டுது. இப்போதைக்கு உங்கள் புக்கை வேணால் கொடுங்க, அதை வச்சு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒரு தைரியம், சரி அவர் வந்து அவர் புக்கை தரமாட்டார் அப்படின்னு. அவர் ஓகே இந்தா புக்கு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் புக்கு கொடுக்குறாரு. நீங்கள் என்ன தராரு? அப்போ இன்றைக்கி அவ்வளோதான், நீ போச்சு, ஒன்றுமே தெரியாதே, சரி சும்மா ரீட் பண்ணி விட்டுட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டேருந்து புக்கை வாங்குறீங்க. இங்கே பாரு, ஒரு நாளில் 10 மினிட்ஸ் வேஸ்ட்டாக போயிடுச்சு. சீக்கிரமாக புரிகிற மாதிரி செமினார் எடுக்கணும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேரை போட்டு உங்கள் பக்கத்துலேயே உட்காராரு. உங்களுக்கு அதுக்கு மேலே பக்கு பக்குன்னு இருக்குது. அது வந்து சார் நீங்கள் போயிட்டு அந்த பெஞ்சில் உட்காடுறீங்களா, இப்படி பக்கத்தில் உட்காந்திங்கன்னா எனக்கு சொல்ல வராது. நீ சொல்லுமா, நீ சொல்லு. இங்கே பாரு, இதெல்லாம் ரீசன் கிடையாது. ப்ரிப்பேர் பண்ணியா இல்லையா? டயத்தை வேஸ்ட் பண்ணாத. அது ப்ரிப்பேர் பண்ணாமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் வீட்டில்? அது எனக்கு மறந்து போச்சு. இந்த மாதிரி செமினார் நம்மளுக்கு நாளைக்கு இருக்குது அப்படின்னு. அதனால வீடியோ கேம்ஸ் விளையாண்டுருந்தேன். உன் வாயாலே உண்மை வந்து போய் பிரின்ஸ்பாலை பார்த்துருவா போ. என்ன சார் இது ஒரு சின்ன மேட்ரு, இதுக்கு போய் பிரின்ஸ்பலை பார்க்கலாமா? என்ன சின்ன மேட்ரு? செமினார் கொடுத்துருக்கேன். 1 வீக் முன்னாடியே நான் உன்னை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சொல்லிகிட்டே தான் இருக்கேன் எல்லாருக்கிட்டேயும். ஆனால் நீ வேணுக்குனே மறந்து வச்சுட்டு வந்திருக்க. அதுவும் புக்கு வேறு இல்லை, மறந்துட்ட. செமினார் இருக்கிறதே மறந்துட்ட. புக்கும் இல்லை, ஒழுங்காக படிக்கிறதும் இல்லை, கான்சன்ட்ரேஷன் சுத்தமாக இல்லை, மார்க்கு கம்மியாக போயிட்டுருக்கு. நான் வந்து அரை மார்க்காக போட்டு பாஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். இல்லாட்டி உனக்கு எவ்வளோ அரியர் விழுந்திருக்கும்? சொல்லு. நான் அமைதியாக நிற்கிறேன், சொல்லு. அரை மார்க்கு போட்டு பாஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணி விடுறதெல்லாம் என்னமோ ஒரு உலக அதிசயம் மாதிரி எதுக்கு சார் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க? என்னது உலக அதிசயம் மாதிரி சொல்லிகிட்ருக்கேண்ணா? வேறு காலேஜ் சரி, வேறு சப்ஜெக்டில் போய் பாரு. கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ அரியர் வச்சுருக்கேன்? அது தெரியலையே, 2 என்னமோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இயரில் 1, இப்போ 1 விழுந்துருச்சு. ஏன் அந்த சார் ஏன் அவனை பாஸ் பண்ணாமல் ஃபெயில் பண்ணி விட்டார்? அதான் தெரியல சார், சரியான கள்ள மக்கனாக இருக்கார். பார்த்தீங்களா, சைடு கேப்பில் என்னை ஃபெயில் பண்ணி விட்டுட்டார். அரியர் வேறு இருக்குது. ஷபா, நீ எழுதுனதே அதாண்டி, அதான் அரியர் விழுந்துருச்சு. அவராக ஒன்றுலாம் மார்க்கு குறைக்கல, நான் தான் ஹோல் கிளாஸே பாஸ் ஆகுது. இந்த பைத்தியம் ஃபெயிலாக போயிடுமே, அரியராக போயிடுமேன்னு சொல்லிட்டு அரை மார்க்காக போட்டு உன்னை பாஸ் பண்ணி வச்சுட்டு, இந்த தடவைலாம் எக்ஸாமில் மார்க் போட மாட்டேன், போ நீ ஃபெயில் தான், போய் ஹெச்ஓடியை பார்த்துருவா போ. சார் காலையிலே போயிட்டு நின்னா அது நல்லா இருக்காது. அப்போது சாயந்தரம் போய் நிற்கிறியா? இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் விட்டுருங்களேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவருக்கு வந்து செம்மையாக கடுப்பாகுது. அவர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுத்து வந்து படிக்க சொல்லிட்டாரு. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. இங்கே பாரு, நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லை. மார்க் எல்லாத்துலேயும் லோவாகிட்டுருக்கு, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு அரியர் வச்சுருக்க. இந்த இயர்லேயே நீ போகிற போக்கும் சரியில்லை, உன் நடவடிக்கையும் சரியில்லை. என்ன லவ் ஏதாச்சும் பண்ணுறியா? அப்படிலாம் இல்லை மாமா, லவ்லாம் ஒன்றும் பண்ணல. எனக்கு படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லையா? புரியலையே. அது
படிக்க எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் ஒன்று படிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் வீட்லையா வந்து இங்கே சேர்த்து விட்டாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. இப்போ உனக்கு அதான் பிரச்சனையா? ஆமாம். அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணமா? அதுக்கு நான் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவேன்னா சொல்லலை. எனக்கு இந்த கோர்ஸ் பிடிக்கல அதான். அப்போது இன்னும் 1 வருஷம் இருக்கு. 3rd இயர் ஒன்று இருக்குது. இன்னும் 1/2 இயர் இருக்குது. 1.5 வருஷம் இருக்குது. என்ன பண்ண போகிற? அதான் தெரியல. இப்போ போய் உங்கள் அம்மா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோவேன், கல்யாணம் பண்ணிக்கோ, போய் உன் புருஷன் வீட்டில் நீ எப்படி வேணால் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவா. ஆமாம், அப்படி தான் சொல்லும். அது எப்படா கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு தானே சுற்றிட்டுருக்கு உங்கள் அக்கா. இங்கே பாரு அம்மோ, திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது ஆக்சுவலி. ஒழுங்காக படி. பிடிக்காத விஷயத்த பண்ணனா எப்படி பண்ணுறது? அப்போ படிக்காமல் இப்படியே இருக்க போறியா? அப்படின்னு இல்லை, படிக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். என் சந்தோஷம் எங்கே யார் கேட்குறா? எல்லாம் உங்கள் முடிவாக தானே இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சு சொல்லிட்டுருக்கீங்க. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்கள் ஃபேஸ் லைட்டாக டல்லாகவும். சரி, போய் ப்ளேஸில் உட்காருப்போம். நான் அந்த டாபிக் எடுத்துக்கிறேன். வீட்டில் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்கிட்ட கொஞ்சமாச்சும் டவுட்டுன்னு கேட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோ. கெமிஸ்ட்ரி டவுட்டாக இருந்தாலும் சரி, மேக்ஸில் டவுட்டாக இருந்தாலும் சரி. சரியா? டவுட் கேட்டு என்னம்மா பண்ண? புரிஞ்சாதானே, பிடிச்சாதானே புரியும். சரி விட்ரி, பாவம் தானே உங்கள் அம்மா. உங்கள் அப்பா எல்லாமே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் என் ஹாப்பினஸ்ஸை கொஞ்சம் கேட்டிருக்கணும்ல. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து அப்பா வந்து கிடையாது. நீங்கள் ஸ்கூலிங் 10th வந்து பண்ணிகிட்ருக்கீங்களே அவர் வந்து இறந்து போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் அம்மா வந்து பர்சனலாக வந்து ஒர்க்கு வந்து போகிறாங்க. ஸோ நல்லா வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஜாங்குக், ஸோ 2 பேருமே சேர்ந்து தான் வந்து உங்களை நல்லா வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ ஃபேமிலியிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்ல முடியாது, ஓரளவு ஒருத்தான ஃபேமிலி தான். பட் நீங்கள் வந்து வேறு படிக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. பட் அவங்க அக்செப்ட் பண்ணாமல் ஜங்குக் எங்கே இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே தான் வேலை பார்க்குறான், இவனை பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து சேர்த்து விட்டுருப்பாங்க இந்த காலேஜில். அண்ட் நீங்கள் கேட்ட கோர்ஸுமே வந்து இல்லை, பிடிக்காத கோர்ஸில் வந்து இருக்கனால உங்களுக்கு சுத்தமாக படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. ஸோ இதுதான் இப்போ வந்து இருக்க சுச்சுவேஷன். ஜங்குக் வந்து உங்களை அப்படி இப்படின்னு சொல்லி வந்து உங்கள் பிளேஸில் வந்து உட்கார சொல்லிட்டாரு. நீங்களுமே போய் வந்து உட்காடுறீங்க. அவர் கிளாஸ்லாம் வந்து எடுத்து முடிச்சுட்டு, ஸோ அவர் பீரியட் வந்து ஓவர் ஆகுது. ஸோ அவருமே வந்து கிளம்பிடுறாரு. போகல உங்களை பார்த்துட்டே வந்து போகிறாரு. நீங்கள் அப்படியே சேடாகவே உட்காந்துருக்கீங்க. நெக்ஸ்ட் பீரியட் வந்து ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த காம்படிஷன்ஸ்லாம் வந்து சேர்ந்துருக்கனால நிறைய பேர் வந்து போயிட்டாங்க. அதனால வந்து ப்ரொஃபஸர்ஸ் யாருமே வந்து வரல. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ நிவின் வந்து அந்த இடத்துக்கு வராரு. ஸோ நீங்கள் ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி சேடாகவே இருக்கும். ஒயன் என்ன ஆச்சு? நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஃபிசிக்ஸ் பீரியட்லேருந்து ஒரு மாதிரி சேடாக இருக்கேன். என்ன சார் எதுவும் பர்சனலாக ரொம்ப திட்டினாரா? ஏன்னா அவர் கொஞ்சம் சைலண்ட்டாக இங்கே உட்காந்து பேசினதுனால இங்கே யாருக்குமே வந்து கேட்கல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன் ஒழுங்காக படிக்க மாட்ற, அம்மா கஷ்டப்படுறாள் அப்படி இப்படின்னு மாமா அட்வைஸ் பண்ணிட்டுருந்தாரு. அப்போது நான் சொன்னேன், பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கல, பிடிச்ச காலேஜ் இல்லை, அப்போ எப்படி மாமா ஒழுங்காக படிக்கிறதுன்னு சும்மா அதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தார். அதோட வீட்டில் கொஞ்சமாவது டவுட் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலாக அவர் டியூஷன் எடுத்துகிட்ருக்கார்ல, அதோட என்னையே ஜாயின் பண்ணி உட்காந்து படிக்க சொல்கிறாரு. எனக்கு இங்கே காலேஜில் கிளாஸில் உட்காரவே எரிச்சலாக இருக்குது. இல்லை போய் நான் டியூஷனில் உட்காருவேனா? அதான் அதை பற்றி தான் நிவின் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக் வந்து அந்த கிளாஸை வந்து க்ராஸ் பண்ணுறாரு. அவர் ரொம்ப நாளாக நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. நிவின் வந்து உங்கள் கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறது, கேன்டீனில் ஒன்றா உட்காந்துருக்கிறது, கிரவுண்டில் நிற்கிறது, அங்கே நின்று பேசுறது, இங்கே நின்று பேசுறது, கொஞ்சம் பக்கத்தில் ரொம்ப நெருங்கி உட்காந்து பேசுறது, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அவருக்கு சுத்தமாக அதை பார்க்கல வந்து ரொம்பவே ஒரு மாதிரி எரிச்சலாக பொசசிவ் ஆகும். அப்போலாம் அவர் வந்து ஸோ வாசலே நின்று பார்த்துட்ருக்காரு. அப்போ நிவின் வந்து உங்கள் பக்கத்தில் நின்று வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போலாம் நீங்கள் வந்து ஏதாவது திரும்புறீங்க. ஸோ அப்போல அவர் உங்களை பார்த்து முறைச்ச மாதிரி வந்து நிற்கிறாரு. அப்போல இங்கே என்ன பண்ணுறாரு? இவருக்கு இந்த பீரியட் கிளாஸ் இல்லையா என்ன? ஒருவேளை கிளாஸை கடன் வாங்க போகிறாரோ?
அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போல வந்து ஸோ நிவின்மே திரும்பி வந்து பார்க்குறான், நீங்கள் எங்கே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து அவர் நிற்கிறாரு. ஸோ அப்போல எல்லாருமே வந்து திரும்பி பார்க்குறாங்க. அப்போல ஒரு பொண்ணு வந்து கேட்குறா, சார் ஏன் இப்படி வாசலே நிற்கிறீங்க, நீங்கள் பீரியட் கடன் எதுவும் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு அவள் கேட்குறா. அப்போல அவர் நத்திங், சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்குமே ஃப்ரீ தான் இந்த அவர், ஸோ டவுட் எதுனா கேட்டுக்கோங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாஸ்க்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாரு. ஸோ எல்லாருமே வந்து விஷ் பண்ணுறாங்க. அவர் புக்கை வந்து டேபிளை வச்சுட்டு அப்படியே வந்து உங்கள் டேபிளுக்கு நேராக வராரு. உங்களுக்கு வந்து லைட்டாக ஐயோ திட்டு எதுவும் போகிறாரோ, அவர் அன்னைக்கே கூப்பிட்டு சொன்னார் பசங்கள்ட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்காதன்னு, போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் மாமா உனக்கு கிளாஸ் இல்லையா, இப்படி சுற்றிட்டுருக்கேண்ணா, எனக்கு இப்போ ஃப்ரீ, நீங்கள் தான் சும்மா தண்டமாக உட்காந்துட்ருக்கீங்க, சரி வா நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ எப்படியும் அதுக்கப்புறம் வீட்டில் ஓடிடுவ, உன்னை பிடிக்க முடியாது. நிவின் நீ ஸ்போர்ட்ஸுக்கு போகலையா, அது சார் இந்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து போகிறாரு. ஸோ அப்போல வந்து ஜங்குக்கு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. மாமா இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, நீ போ, நான் இங்கே வந்து கேட்டுக்கிறேன். அதெல்லாம் உட்காரலாண்டி, புக்கு தான் இல்லையே அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க. அவர் உங்கள் மண்டையிலே அடிக்கிறாரு. இன்னும் மாமா பண்ணுற, இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது சரியா, இது வந்து காலேஜ், கொஞ்சமாச்சும் டீசெண்டாக நடந்துக்கோ, எந்திரி முதல்ல, அப்புறம் ப்ரொஃபஸர்னு கூட பார்க்க மாட்டாமா. ஏய் என்னடி என்ன உடனே அன்றைக்கி நான் என்ன சொன்னேன், டெய்லியும் படின்னு திட்டுவ அதானே, அது இல்லை, பசங்களோட பேச்சு வச்சுக்காத, அண்ட் முக்கியமாக நிவின் கூட க்ளோஸ் ஆகாத அப்படின்னு சொன்னேன்னா இல்லையா? ஆமாம் மாமா சொன்னேன், அதுக்குன்னு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக கூட பேசக்கூடாதா என்ன? பேசலாம், ஃப்ரெண்ட்ஸாக பேசலாம். ஆக்சுவலாக உங்களை பற்றி ரூமர் இந்த காலேஜே போகுது தெரியுமா? அது தெரியுமே, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம், டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் பரமிட்டு தெரியும்ல, அப்போ இந்த மைத்துக்கு பேசிகிட்டு இருக்க, அதுக்கு ரூமர் தானே மாமா, அதுக்காக ரூமரை வச்சுட்டு எப்படி மாமா ஃப்ரெண்ட்ஸ் பேசாமல் போகணும், அவனோட பார்வை, அவன்கிட்ட பேசுகிறது, அவன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது எதுவுமே சரியாக பண்ணல. ஐ திங்க் அவன் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், சாகடிச்சிருவேண்டி. அப்படிலாம் இருக்காது, நீ எதுக்கு அப்படிலாம் திங்க் பண்ணுற, விடு, அப்படிலாம் இருக்காது, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான், அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவனுக்கு அப்படி தான். என்ன அவன் சொன்னானா? ஃப்ரெண்ட்ஸ்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவான். ஓ அப்படி சொன்னால் அவன் மனசில் நீ ஃப்ரெண்டாகவே இருந்துருவியா அண்ணா? எங்கே பாராமோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோ, நீ கோவப்படுத்தாத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு வந்து போயிடுறாரு. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஒருவேளை மாமா சொல்கிற மாதிரி, ஜான் மாமா சொல்கிற மாதிரி நிவின் ஒருவேளை நம்ம மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஜங்குக்கும் உங்களுக்கு என்ன ட்ராக் போகுதுன்னு தெரியல, ஸோ கண்டுபிடிப்போம். ஜியான் கிளாஸை விட்டு போனதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து கேட்குறா, ஆமாம் அவர் உங்கள் அம்மாவோட தம்பியா அண்ணனா? தம்பியா, அவருக்கு வயசு என்ன சரியாக தெரில, ஆளுக்கு ஒவ்வொரு வயசு சொல்கிறாங்க, அவருக்கு 35 ஆகுது. எதுக்கு கேட்குற? 35வா? சின்ன பையன் மாதிரி இருக்காரு, அவருக்கு 22 வயசுன்னு சொன்னால் கூட நம்புவாங்க. ஆமாம், அவர் ஹேண்ட்ஸமாக சின்ன பையன் மாதிரி இருப்பார், ஏன் நம்ப முடியலையோ 35 வயசுன்னு சொல்லவும்? ஆமாண்டி, சத்தியமாக நம்ப முடியல. ஆமாம், மேரேஜ் ஆகிடுச்சா? இல்லை, மேரேஜ்லாம் ஆகலை. இதுக்குடி 35 ஆகிடுச்சு, இன்னும் மேரேஜ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? லவ் ஏதாச்சும் பண்ணுறாரா? என் மாமாவுக்காச்சும் லவ் ஆகுது, அதெல்லாம் செட்டே ஆகாது, அதுக்கு முதல் லவ்வே வராது. எப்படி அவர் ஃபேஸை பார்த்து லவ் பண்ணுறாராலாம் கேட்குற? இப்போ பாரு, மூஞ்ச உருன்னு கோல்டாகவே வச்சுக்கிட்டு
எப்பயாவது ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை சிரித்து பேசுகிற மனுஷன் மேலே எவளுக்கு லவ் வரும்? லவ்வும் இல்லை. பார்க்குற பொண்ணெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிகிட்டே இருக்கு. ஏன்னே தெரில. அம்மா கிட்ட ரீசன் கேட்டாலும் சொல்ல மாட்டேது. அம்மாவும் இதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கவே இல்லை. அம்மாச்சி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாவம், அவங்களும் போயிட்டாங்க. அவங்க போனதோட இந்த பொண்ணு பார்க்குற விஷயமே போயிடுச்சு. நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து பேசிக்கிட்டு இப்படி ஈவினிங் வந்து ஆகுது. நீங்கள் பேகெல்லாம் வந்து எடுத்துகிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே கிரவுண்டுக்கு வந்து நிற்கிறீங்க. அப்போ நிவின் வந்து அந்த இடத்துல வந்து நின்று உங்கள் கூட வந்து பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வராரு. ஸோ உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக. அப்போ அவர், இங்கே என்ன நிவின் பண்ணிகிட்ருக்க? காலேஜ் விட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் நீ கிளம்பலையா? அது சார், பாவம் ஒஹியன் மட்டும் தனியாக நின்னா அதான். அப்படிலாம் இல்லை, அவள் ரொம்ப நாள் இப்படி தான் நின்றுட்டுருக்கா. நீ கிளம்பு, வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்களே, சரி இதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு. மாமா சொல்றி, என்ன எதுவும் சாப்பிட வேணுமா? மாமான்னு இழுக்கிற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் கேட்ட சீர்க்க ஒரு பிரேக் போடுறாரு. என்னாச்சு மாமா, ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கேன்னு தானே கேட்டேன், இப்படி சடனாக பிரேக் போட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. என்ன திடீர்னு கேட்குற? இத்தனை நாள் இதை பற்றி கேட்காம என்னாச்சு? யாரும் எதுவும் கேட்டாளுங்களா என்ன காலேஜில்? அப்படிலாம் இல்லை, நானும் கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். வயசு 35 ஆயிடுச்சு. உன் வயசில் இருக்கவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி பேபிலாம் இருக்குது தெரியுமா? அது எல்லாமே 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கு. நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க? யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? அப்படிலாம் இல்லை, யாரையும் லவ்லாம் பண்ணல. அப்போயும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க? பிடிக்கல, அதான். என்ன பிடிக்கலாம்? அப்படிலாம் இல்லை, நீ கல்யாணம் பண்ணிக்கிற இந்த வருஷத்துக்குள்ளே, சரியா? வேற அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் வாய்ஸில் நினைக்கிறாரு. சொல்லுமாம்மா, என்ன சைலண்ட்டாகவே இருக்கா? போன உடனே அம்மா கிட்டே இதை பற்றி பேசி உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்க சொல்லணும். சும்மா இருறி, நீ வேற இதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருக்காம சும்மா வரமாட்டியா? தேவையில்லாத பற்றிலாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்க? தேவையில்லாததா? கல்யாணம் பண்ணிக்கணுமாம்மா, கடைசி காலத்தில் உனக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல. நீ இருப்பல்ல, அப்புறம் என்ன? நான் தான் கல்யாணம் பண்ணி போயிடுவேனே, அப்புறம் நான் எப்படி உன்னை பார்த்துட்டு இருக்க முடியும்? ஓ அப்படிங்களா மேடம், சரி சரி, நீ இருப்பன்னு நினச்சேன். தூக்கி வளர்த்த புள்ள நல்லா தூரம் போய் படுறான்னு ஏறி மிதிக்குது. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் பார்த்துக்கிறேன் உன்னைய. ஆமாம், எனக்கு பொண்ணு பிறந்தா உனக்கு என்ன முறை வேணும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அவர் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்காரு. மாமா என்னடி பதில் சொல்லலாம் விட்ரி? அது இல்லை மாமா, ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா? ஐஸ்கிரீமா? ஏற்கனவே உடம்பு சரியில்லை, ஐஸ்கிரீம்லாம் வேணாம், வேறு ஏதாச்சும் வாங்கி தரேன். எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். அடம் பிடிக்காதாமோ? ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. உனக்கெலாம் லைட்டாக கோல்டு இருக்குல்ல, இன்னும் இருக்குது. ஃபுல்லாக சரியானதுக்கப்புறம் 10 ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சரியா? அதெல்லாம் முடியாது, எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். வாங்கி தரியா என்ன? சொன்னால் கேட்கவா போகிற, இர்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல ஐஸ்கிரீம் கடையாக வந்து பார்க்குறாரு. இந்த கடையில் லாஸ்ட்டாக சாப்பிட்டியே, நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு, பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர், அல்டிமேட்டாக இருந்துச்சு மாமா, இந்த கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு 2 பேரும் உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. பார்த்தா வந்து செம்மையாக கூட்டமாக இருக்குது. கூட்டமாக இருக்குடி, சரி வா வேறு கடை கூப்பிட்டு போகிறேன். நான் இந்த கல்லில் தான் சாப்பிடுவேன், எனக்கு இங்கே தான் பிடிச்சிருந்துச்சி, போ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கையிலே ஒரு பையன் வந்து உங்கள் ஷோல்டர்லேயே வந்து இடிச்சிட்டான். ஸோ ஜேக்கிக்கு செம்மையாக காண்டாகுது, கோவம் வருது. பட் அவன் தெரியாமல் தான் வந்து இடிச்சிட்டான். அவர் அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. பாரு, சரியான கூட்டமாக இருக்குது, அவன் வந்து இடிச்சிட்டு போகிறான், அதெல்லாம் சரிபட்டு வராது, வேறு கடை கூப்பிட்டு போகிறான், வா. போ, நான் இந்த கல்லை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறீங்க.
இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் பின்னாடி வந்துட்டு அப்படியே உங்களை பேக் ஹக் பண்ணுறாரு. என்ன மாமா பண்ணுற? சும்மா ரீ, பார்த்து கூப்பிட்டு போகணும்ல, கண்டவன் வந்து இடிச்சிட்டு போகவா இப்படி பொத்தி பொத்தி பார்த்து வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஓ ப்ரொடெக்ட் பண்ணுறியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அது பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் சின்ன பிள்ளைத்தனமாக சைல்டிஷ்டாக பேசிட்டு வந்து விட்டுட்டீங்க. அவர் அப்படியே வந்து உங்களை வந்து சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு டேபிளில் வந்து உட்கார வச்சிடுறாரு. ஸோ 2 பேருமே பக்கத்து பக்கத்து டேபிளில் வந்து உட்காந்துடுறீங்க. அப்போல என்ன அதே பட்டர்ஸ்காட்சா? ஆமாம் ஆமாம்மா 2 ஸ்கூப்பா கேளு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ அவருமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. நீங்கள் உனக்கு வாங்கலையா மாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் எனக்கு வேணாம், நான் உங்ககிட்ட இதை வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஏன் மாமா இப்படி கெஞ்ச பிஸ்னஸ் தனமாக பண்ணுற? உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்க வேண்டியது தானே? கெஞ்ச பிஸ்னஸ் தனம்லாம் ஒன்றும் பண்ணல, நான் உங்ககிட்டேருந்தே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே வந்து அவரை பெருசாக வந்து கண்டுக்கல. ஸோ அப்படியே அவர் உங்கள் ஷோல்டரில் கையை போட்டுட்டு உங்ககிட்ட வந்து கொஞ்சம் க்ளோஸாக வந்து உட்காந்துருக்காரு. ஏன்னா கடை வந்து கூட்டமாக இருக்குது, அதனால. அப்போ இல்லை நீங்கள் என்னையே மாமா இப்படி புத்தி புத்தி பார்த்துக்கிற, நீ எந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் என்னது புரியல, என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவர் பதில் சொல்லாமல் சும்மா தான் இரண்டி, கடை வேறு கூட்டமாக இருக்கு, இதுக்கடி தொண்ணு பேசிகிட்டே இருக்க, போ இனிமேல் உங்க கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்து திரும்பிடுறீங்க. ஸோ அவர் உங்களே தான் வச்சுக்கன்னு வாங்கம்மா பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஐஸ்கிரீம் வந்துடுது. நீங்கள் ஐயோ ஐஸ்கிரீம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டே வந்து ஐஸ்கிரீமை வாங்கிட்டு ஸோ ஒரு ஸ்கூப் எடுத்து வந்து வாயில் வைக்கிறீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குமாம்மா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணத்தை அப்படியே வந்து லைட்டாக வந்து கிள்றீங்க. சரி சரி சாப்பிட்றீ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே நல்லா வந்து சாப்பிட்றீங்க. ஸோ அப்போலாம் வந்து உங்கள் லிப்ஸ் கீழெல்லாம் வந்து நல்லா வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து இதாகுது, நீட்டாக சாப்பிடவும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை வந்து அவரோட தம் ஃபிங்கர் வச்சு வைப் பண்ணுறாரு. ஸோ வைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவர் லிங்க் பண்ணுறாரு. பட் நீங்கள் அதை பார்த்து பெருசாக ரியாக்ட் பண்ணலை. ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கப்பிள் வந்து சொல்கிறாங்க, நைஸ் கப்பிள்ஸில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் நம்மளை கப்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க மாமா. ஆமாண்டி கப்பிள்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது நீ அந்தளவுக்கு சின்ன பையன் மாதிரி தெரிகிற, அப்போது உனக்கு ஈஸியாக பொண்ணு கிடச்சிருமாம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவர் ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரியாக ஆகுது. நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்புறீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, உங்கள் 2 பேருக்காகவும். அப்போல நீங்கள் 2 பேரும் என்ட்ரி ஆகுறீங்க. இன்றைக்கும் லேட்டா? என்னடா டெய்லியும் அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்ருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஆசைப்பட்டு கேட்டா அதான். டெய்லியும் இப்படி தான் சொல்லிகிட்ருக்க, ஆசைப்பட்டு கேட்டான்னு. இப்படியே நீ ஒவ்வொன்றே பார்த்து செஞ்சிட்ருக்க, அதான் அவளுக்கு திமிரு, நீ இருக்க தைரியம். எதுக்கு சும்மா மாமாவை திட்டுற? அதுவும் இல்லாமல் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் சைலண்ட்டாக இருக்கார். என்ன விஷயம்டி, என்ன பேச போகிற? அதுவா, காலேஜில் எல்லோரும் மாமாவுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டாங்க. நான் 35ன்னு சொன்னேன். இன்னும் என் மேரேஜ் பண்ணாமல் உங்கள் மாமாவுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்கம்மா. ஒரு மாதிரி இருக்குது, பாவம் தானே மாமா, அவருக்கும் கடைசியில் ஆள்லாம் வேணும்ல. 35 வயசாச்சு, என்ன நீ மாமாவுக்கு இன்னும் பொண்ணு பார்க்காம வச்சுருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க சைலண்ட்டாக. ஜங்குக்கை வந்து பார்க்குறாங்க. ஜங்குக்குமே சைலண்ட்டாக வந்து நிற்கிறாரு. என்ன நீங்கள் இதை பற்றி மாமா கிட்ட கேட்டாலும் மாமா சைலண்ட்டாக இருக்காரு, உன்கிட்ட கேட்டாலும் நீ சைலண்ட்டாக இருக்க. என்ன தான் நீங்கள் 2 பேரும் நினச்சிட்ருக்கீங்க? இல்லை எதுவும் பிளான் எதுவும் போட்டு வச்சுருக்கீங்களா? பொண்ணு எதுவும் பார்த்து வச்சுருக்கீங்களா சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு தொண்ணு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போல உங்கள் அம்மா சும்மா இருறி, ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருக்காம போய் கால் மூஞ்சி கழுவிட்டு வா, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா போ. அதெல்லாம் முடியாது மாமா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு போயிட்டு சோஃபாவில் வந்து உட்கார வச்சுட்டு நீங்களுமே உட்காடுறீங்க. இப்போ சொல்லுங்கள், உங்கள் 2 பேருக்கு என்ன பிரச்சனை? மாமா உனக்கு என்ன பிரச்சனை? எதுவும் சொன்னியா? அவனுக்கு கல்யாணத்தில் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய மூடாமல் கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க.
அப்போயில உங்கள் அம்மா, எதுக்குடி அவனே கேட்டுட்ருக்க, நான் சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்ல வர்றாங்க. அப்போயில ஜங்குக், அக்கா சும்மா இரு, ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருக்காம, ஏய் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக பொடி. என்ன நீ சொல்ல வர அம்மாவே சொல்ல விட மாட்ற, கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு. நீ சொல்லுமா, என்ன விஷயம், மாமா யாரையிலவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக கேட்குறீங்க. அப்போயில ஜங்குக், அக்கா சும்மா இருக்கா, அவள் சின்ன பொண்ணு, ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பா, அதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜங்குக்கு அடிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருமா, நீ சொல்லுமா. அது வந்து ஒய்யன். அக்கா சும்மா இருக்கா, இப்போ நீ சும்மா இருக்கியா இல்லை உன் வாயை உடைக்குவா, சும்மா இருமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி வந்து நீங்கள் வச்சுக்கிறீங்க. அப்போயில அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காட்டுறாரு. பட் வந்து உங்கள் அம்மா, சும்மா இருடா, எத்தனை நாளைக்கு இதை மறைச்சி வச்சுக்கிட்டு இருப்ப, சொல்லிடலாம் அப்படின்னு உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு பைத்தியமே பிடிக்குது இவங்க மாற்றி மாற்றி பேசுறதை பார்த்தா. ஒய்யன், அம்மா சொல்கிறத பொறுமையாக கோவப்படாமல் கேளு. இப்படி என்னம்மா சொல்ல போகிற, சொல்லு. மாமா லவ் பண்ணுதா? ஆமாண்டி, உங்கள் மாமா லவ் பண்ணிகிட்ருக்கான். யார் அந்த லக்கியஸ்ட் கேர்ள்? பத்தியா கள்ளமக்க மாதிரி இருந்துட்டா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட மாமா சொல்ல. எப்படி சொல்லுவான் சொல்லு. எத்தனை வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்க? அவனா 20 வருஷமாக லவ் பண்ணிட்டுருக்கான். 20 வருஷமாவா? என்ன சொல்கிற? என்னம்மா 20 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கா? அப்போது அந்த லவ் பண்ணுற அத்தை தானே வரும் எனக்கு, அவங்களுக்கும் மாமா வயசு தானா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவர் அப்படியே சைலண்ட்டாக இருக்கார். அவருக்கு லைட்டாக கண்ணு கலங்குது. நீங்கள் திரும்பி ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஹே ஏமாம்மா அழுகிற, இங்கே பாரு அவங்க யாருன்னு சொல்லு, நானே சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கையில் உங்கள் அம்மா, ஓயன் நான் ஒன்று கேட்குறேன், உண்மையை மட்டும் சொல்லுவியா? கேளுமா சொல்கிறேன். நீ ஜங்குக் மாமா கூட இருக்கையில் எப்படி ஃபீல் பண்ணுற? எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா அப்படி கேட்குறியா? சந்தோஷமாக இருப்பேன், மாமா என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குறோம், எனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கும், என் ஆசை தான் அது ஆசை, அந்த மாதிரி வச்சுக்கோம், ஒரு சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் மாமாவோட ஒய்ஃப், ஃப்யூச்சர் ஒய்ஃப் ரொம்ப லக்கி, ரொம்ப நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு என்ன சொல்கிறேன்னே வந்து தெரியல. அப்போது உன்னைய உன் மாமனை கட்டிக்க சொன்னால் நீ கட்டிக்குவியாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கோட கையை பிடிச்சிருப்பீங்களே, அப்படியே உங்கள் க்ரிப் வந்து லைட்டாக லூஸ் ஆகுது. அவர் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. என்னம்மா பேசிகிட்ருக்க? மாமாம்மா, தூக்கி வளர்த்த மாமா எப்படிமா மேரேஜ் பண்ணிக்க முடியும்? அதுதான் என்னை எப்படி பண்ணிக்கும்? லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க. அவன் லவ் பண்ணுறான்னு சொன்னான்ல, அது வேறு யாரும் இல்லை, நீந்தான். என்னம்மா பேசிகிட்ருக்க, லூஸா நீ? என்னம்மாம்மா இது ஒளறிட்டுருக்க உங்கள் அக்கா? அது டே நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகு. அவள் அப்படிதான் ஏதாவது ஒன்று சம்மந்தம் மேலம்மா பேசிகிட்ருப்பா. சும்மா இரு ஜங்குக், எல்லாத்தையும் சொல்கிற டயத்தில் சொன்னாதான் சரிப்பட்டு வரும். அவள் கேட்குறதும் நியாயம் தானே, 35 வயசாச்சு, இன்னும் நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னு அவளும் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. என்னம்மா பேசிகிட்ருக்க? நீ என்ன பேசுகிறேன்னு என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்போது மாமா 20 வருஷமாக லவ் பண்ணுறது என்னென்னு சொல்கிறியா? தூக்கி வளர்த்த மாமாமா அதுக்கு எப்படி என் மேலே லவ் வரும்? என்னை அது பொண்ணு மாதிரி பார்த்துக்குது, எப்படி அதுக்கு என் மேலே லவ் வரும்? எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட கேட்குறீங்க. வந்துருச்சேடி, அவனுக்கு வந்துருச்சு, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீ கட்டிக்க போகிறவன்னு உன்னை அவன் கையில் தூக்கி கொடுக்குற நேரம்லாம் சொல்லி அவன் சின்ன வயசுலே அவன் மனசில் ஆசையை வளர்த்துட்டேன். அவனும் அதை மாற்றிக்கணும்னு நினச்சான். அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது வயசு வித்தியாசம், ஏஜ் கேப் எல்லாம் இருக்குன்னு, ஆனால் அவனால் மாற்றிக்க முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு மேலே லவ் வச்சுருக்கான். இப்போ புரியுதா?
அவன் ஏன் உன்னை பொத்தி பொத்தி பார்த்துக்கிறான்னு, ஏன்னா நீ அதனால பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. அவர் சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. சொல்லுடி, உன் மாமனை கட்டிக்குவியா? என்னம்மா பேசிகிட்ருக்க? நீ தான் சொல்லிகிட்ருக்க, ஆனால் அது வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட ஆமாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. பார்த்தியா, நீ தான் லூஸ் மாதிரி ஒளறிட்டுருக்க. நான் ஒளறிட்டுருக்கேனா? அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் உட்காந்துருக்கான். அவன் தான் உன்னை தூக்கி வளர்த்தவன். உனக்கு டயப்பர் மாற்றி ட்ரெஸ் மாற்றி உனக்கு அழகு பார்த்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுத்து போட வச்சு, உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? நீ ஏஜ் அட்டன் பண்ணிட்ட. அப்போல்லாம் நான் ஊரில் இல்லை, உங்கள் அப்பாவோட வெளியில் போயிருந்தேன். அவன் தாண்டி எல்லாமே பார்த்தான். ஞாபகப்படுத்தி சொல்லு. அவன் தான் உன்னை வளர்த்தான். அவன் உன்னை புள்ள மாதிரி தான் வளர்த்தான். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. புள்ளனா புள்ளையாயிர மாட்டேன். அவனுக்குள்ள உன் மேலே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஆசையை வளர்த்ததும் நான் தான். இப்போது திடீர்னு அந்த ஆசையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவளுக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்து கேட்குறாங்க. நீ தாம்மா அப்படி பேசிகிட்ருக்க. மாமா வாயவே திறக்கல. நான் மாமா கிட்டே பேசிக்கிறேன். நீங்கள் ஜாங்கு கிட்டே போயிட்டு உட்காடுறீங்க. ஸோ அவர் உங்களை ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறாரு. என்ன மாமா இது? அம்மா என்ன எப்படி சொல்லிகிட்ருக்கு? இதெல்லாம் உண்மையா? அது அது சரி, இனிமேல் நானும் மறைச்சு ஒன்றும் ஆக்க போகிறதில்ல. உங்கள் அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு ஜங்குக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது என்னை உன் ஒய்ஃபாக தான் பார்த்தியா? ஆமாண்டி, ஒய்ஃபாக தான் பார்த்தேன். இப்போ என்ன, கரெக்டாக எனக்கு 14 வயசு. நீ பிறக்கும்போது, நீ பிறந்த 6 மாதத்தில் எனக்கு 15 வயசு பிறந்தது. எங்கள் அம்மா, உங்கள் அப்பா எல்லாருமே கட்டிக்க போகிறவன்னு முறை பையன்கிட்ட முறை பொண்ணை சொன்ன மாதிரி சொல்லிகிட்டு இருந்தானுங்க. எனக்கு அதுலேயே உன் மேலே ஆசை வந்துருச்சு. நான் தான் உன்னை வளர்த்தேன். நீ குளிக்க வச்சு உனக்கு ட்ரெஸ் மாற்றி எல்லாமே நான் தான் பண்ணேன். உனக்குமே ஞாபகம் இருக்கும். ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தோணுதில்லை. உன்னைய அந்த மாதிரி பார்வையில் நான் பார்த்ததும் கிடையாது இத்தனை வருஷத்தில். ஏன்னா நீ சின்ன பாப்பாடி, எனக்கு அப்படி தோணவும் செய்யாது. ஒய்ஃபாக தான் பார்த்தேன்னா அந்த மாதிரி கிடையாது. என்னோட ஃபர்ஸ்ட் பேபி, என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி தான் உன்னை வளர்த்தேன். காலப்போக்கில் தான் எனக்குமே ரியலைஸ் ஆணுச்சு, அவள் சின்ன பொண்ணு, உன்னோட 15 வயசு சின்ன பொண்ணு, உனக்கு அவன் மேலே லவ் வரலாம், ஆனால் அவளுக்கு எப்பறம் அவன் மேலே லவ் வரும்? யாராவது 35 வயசு, ஆக்சுவலாக நான் அங்கிள் தான், கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் இந்த பொண்ணாச்சும் பண்ணிப்பாளா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் என்னால் என் மைண்ட் செட்டையும் என் மனசையும் மாற்றவே முடியலடி. மறக்கணும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற டைம்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் ஆகிட்டே இருப்பேன். அதுக்குன்னு உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி என்னை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நான் தான் உன் புருஷன் அப்படிலாம் ஒன்றும் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். சரியா? படி, நல்லபடியாக படி, காலேஜ் முடி, அதுக்கப்புறமும் படிக்கணுன்னா படி, உனக்கு பிடிச்சதை படிக்கணுனாலும் படி. அதுக்கப்புறம் உனக்குன்னு பிடிச்சவன் எவனாச்சும் இருப்பான், பிடிச்சிருக்கா நல்ல பையனானு விசாரிப்போம். உனக்கு பிடிச்சிருந்தா அவனுக்கு நானே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன். ஆனால் என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி யாரும் நீ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. என்னால் அப்பெல்லாம் இன்னொருத்தி கூட இனிமேல் வாழவும் முடியாது. என் ஹார்ட்டில் நீ மட்டும்தான் இருக்க, நீ மட்டும்தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு அவர் ரூமுக்கு போயிட்டாரு. நீங்கள் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி ஒன்றும் பேசாமல் உட்காந்துருக்கீங்க. ஸோ அவர் இப்படிலாம் சொல்லுவார் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்போல்லாம் உங்கள் அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, நானும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, ஆனால் யோசிச்சு பாரு, ஏஜுங்கிறது ஜஸ்ட் அ நம்பர், மனசு தான் முக்கியம். உன்னோட பிடிவாதத்தனம், உன்னோட கோவம், நீ அடமெண்ட்டாக இருக்கிறது, இதை யாருமே உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க. எவனுக்குமே ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது.
ஏன்னா நீ அவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க. ஒன்று வேணும்னா அதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க. ஆனால் அவன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 20 இயர்ஸும் உனக்காக மட்டுமே வாழ்ந்துட்டுருக்கான். அவன் நினச்சிருந்தா எப்படியோ சுற்றிருக்கலாம், எப்படியோ என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் அவன் இந்த 20 இயர்ஸும் உனக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். நல்லா யோசிச்சுப்பார். அவனை சமாளிக்க, அவனை புரிஞ்சிக்க அவனால் மட்டும்தான் முடியும். அவனை மாதிரி ஒரு பையனை நீயும் மிஸ் பண்ணிடாத. எனக்கும் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமான ஒரு இடத்துல இருக்கா, நல்லபடியாக கட்டி கொடுத்துருக்கோன்னு அம்மா கூடவே இருக்கலாம். இதை விட உனக்கு என்ன வேணும்? ஆனால் நான் ஃபோர்ஸ் பண்ணல, நீ அவனை தான் கட்டிக்கணும்னு நான் சொல்லவும் இல்லை. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுமே எந்திரிச்சு வந்து போயிடுறாங்க. ஸோ நீங்களுமே ரூமுக்கு வந்து போயிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட்டு சாப்பிட தான் வந்து வர்றீங்க. எதுவுமே வந்து யாருமே உங்ககிட்ட கேட்கல, பேசல. நீங்கள் சைலண்ட்டாக சாப்பிட்டு எழுந்திரிச்சு போயிட்டு ரூமில் வந்து படுத்துடுறீங்க. ஜங்குக்கும் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி மைண்டு அப்செட்டாக வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கோட கிளம்பி வந்து காலேஜ் போகிறீங்க. ரொம்ப சைலண்ட்டாக தான் போகிறீங்க. நீங்கள் எதுவுமே வாயத்து வந்து பேசவே இல்லை. அவருமே வந்து ஃப்ரீயாக வந்து விட்டுட்டார். நீங்கள் கிளாஸுக்கு வந்து போயிட்டு ஸோ 2 கிளாஸ் வந்து இந்த மாதிரி போகுது. உங்களுக்கு இன்டர்வல் வந்து விட்டுறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் தார்னி அப்புறம் நிவின், ஸோ 3 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நிவினோட ஃப்ரெண்ட் கிஷோர் வந்து பின்னாடி நின்றுட்டு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து என்ன அப்படின்னு தெரியாமல் நீங்களும் தார்னியும் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, என்ன நிவின், என்னமோ கிஷோர் பின்னாடி நின்றுட்டு சொல்லுன்னு சொல்லிகிட்டு இருக்கான், என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக் வந்து ஸோ நின்று தூரமாக நின்று பார்த்துட்ருக்காரு. ரொம்ப தூரம் இல்லை, நீங்கள் பேசுறதுனால கொஞ்சம் கேட்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸில் உங்களுக்கு பின்னாடி நின்று கேட்டுட்ருக்காரு. அப்போல வந்து நிவின் சொல்கிறான், அது வந்து ஒயன், நான் இப்படி சொல்கிறேன்னு நீ எதுவும் நினச்சிக்காத, தப்பாக எதுவும் எடுத்துக்காத. ஆக்சுவலாக நான் உன்னைய ஒரு 6 monthஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன நினைக்கிற? உடனே மேரேஜ் வேணாம், படிப்பு முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன சொல்கிற அப்படின்னு வந்து அவர் உங்களை பார்த்து கேட்குறாரு. ஜங்குக்கு செம்மையாக காண்டாகுது, கடுப்பாகுது, கோவம் வருது, பொசசிவ் ஆகுது, ஜெலஸ் ஆகுது, எல்லாமே ஒன்று ஆகுது. பட் அவருக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அவர் அப்படியே பல்ல கடிச்சிட்டு கையை முறுக்கிட்டே வந்து நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. அது நிவின், நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத, எனக்கும் மாமாக்கும் வீட்டில் பேசிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டு ஜங்குக் ஷாக்கில் நிற்கிறாரு. அப்போல நிவின், மாமாவா? எந்த மாமா? ஜான் சாரா? ஆமாம் நிவின், மாமாவுக்கும் எனக்கும் வீட்டில் பேசிட்டாங்க. எப்போ மேரேஜுன்னு தெரியல. ஸோ என்னால் உன் ப்ரப்போஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்ன ஏன் பேசிகிட்ருக்க? அவருக்கும் உனக்கும் 15 years கிட்ட கேப் இருக்குமே. ஆமாம், ஆனால் அவரை விட நல்லா சந்தோஷமாக என்னை யாருமே பார்த்துக்க முடியாது. அண்ட் அவர் 20 yearsஆக என்னை லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட நம்பிக்கையும் அவரோட ஹர்ட்டையும் நான் ஹர்ட் பண்ண விரும்பலை. ஐம் சாரி நிவின், நம்ம நல்லபடியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு வந்து போயிட்டீங்க. ஜங்குக்கு வந்து அவரோட ஷாக்லேயே வந்து ஸோ அவரோட கேபினுக்கு வந்து போயிட்டாரு. ஸோ ஈவினிங் ஆகுது, நீங்கள் ஜேகேயோட காரில் வந்துகிட்டே இருக்கீங்க. நீங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஜேகே ஏதாவது கேட்பாரு, ஐஸ்கிரீமாவது வேணுமான்னு கேட்பாருன்னு. பட் அவர் சைலண்ட்டாகவே வராரு. உங்களுக்கு சரியான காண்டாகுது. ஸோ வீட்டுக்கு ரீச் ஆகாமே நீங்கள் கோவமாக வந்து போயிட்டு ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நார்மலாக வந்து வீட்டில் அம்மா கிட்ட ஜாலியாக பேசுகிறீங்க. பட் ஜங்குக் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டுறாரு. அந்த டென்ஷன் வேறு உங்களுக்கு இருக்குது. ஸோ நைட் வந்து ஆகுது, ஒரு 9 o'clock கிட்ட அவர் டியூஷன் எல்லாமே வந்து முடிச்சுட்டு ஸோ அவர் ரூமில் ஃப்ரீயாக இருக்கார். நீங்கள் புக்கை தூக்கிட்டு போயிட்டு ஸோ அவர் பெட்லேயே வந்து போடுறீங்க. அவர் லேப்டாப் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்களை பார்க்குறாரு. என்ன, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், மூஞ்சி கொடுத்து கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேறேன் நேற்றுலேருந்து, என்ன நினச்சிட்ருக்க?
நான் கூட பார்த்தேன் வரையில் ஐஸ்கிரீம் வேணுமாச்சும் கேட்பியானா, அதுவும் கேட்கல. என்னையா நினச்சிட்ருக்க நீ? அது அது வந்து நான் எப்படியும் மூஞ்ச முடிச்சு நான் பேச முடியும், நான் பண்ண விஷயம் அப்படி, அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் எனக்கு பேச முடியல. என்ன மாதிரி இருந்துச்சு லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி நேராக உட்காந்துட்டு, ஸோ அப்படியே அவர் லேப்பில் வந்து படுக்கிறீங்க. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. என்ன பார்க்குற? முன்னாடிலாம் இந்த மாதிரி எத்தனை தடவை படுத்திருக்கேன், அப்போயே தலையெல்லாம் கோதி விடுவேன், இப்போ நான் குறுகுன்னு பார்த்துட்ருக்க, என்ன என்ன பார்க்குற அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அவர் சாரி சாரி அம்மு, நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படி தானே? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நானே யோசித்தேன், உன்னை மாதிரி என்னை யாரும் சந்தோஷமாக பார்த்துக்க முடியாது. ஆக்சுவலாக இன்றைக்கி நிவின் அப்படின்னு சொல்ல வரீங்க. அவர் தெரியும், பார்த்துட்டு தான் இருந்தேன். ஓ, பார்த்துட்டு இருந்தியா? அதானே நினச்சேன், எப்படி இவர் வந்து 24 hours நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாரே, சீனில் காணமேன்னு யோசித்தேன். பின்னாடி நின்னையும் பின்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஏன் அப்படி சொன்னேன்? அதுவா, என் மாமா எனக்கு 20 வருஷமாக எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட நம்பிக்கையை, அவரோட ஹர்ட்டை நான் எப்படி ஹர்ட் பண்ண முடியும்? என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷனை நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும்ல, ஸோ அதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறியா? சீச்சி, அப்போல்லாம் இல்லை மாமா, எனக்கு நீ ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ தான் நீ சத்தியமாக நல்லா வச்சு பார்த்துக்குவ, நீ போதும் எனக்கு. ஏஜ்லாம் ஜஸ்ட் நம்பர், அதெல்லாம் தட்டி விடு, யார் என்ன சொன்னா என்ன, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா? அப்படியே உங்கள் அக்கா ஒத்துக்கலனா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் சிரிக்கிறாரு. நீங்கள் எந்திரிச்சு அவரை பார்த்த மாதிரி உட்காடுறீங்க. அப்போல்லாம் அவர் உங்கள் ஃபேஸை வந்து பிடிச்சி, இங்கே பாடுறி, உன்னை நான் எந்த விஷயத்துலையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், லைக் பெட்ரூம், அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க சொல்லி, அப்படி இப்படின்லாம் உன்னை ரொம்ப ஃபோர்ஸ்லாம் எதுலேயுமே பண்ண மாட்டேன், உனக்கு பிடிச்சா எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எந்த விஷயமா இருந்தாலும் சரியா? என்றைக்கா இருந்தாலும் நீ தான் என் ஃபஸ்ட்டு குழந்த, உனக்கு குழந்த மாதிரி வச்சு பார்த்துக்குவேன், எனக்கு உன் கூட இருக்கணும் கடைசி வரையும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவருக்கு லைட்டாக கண்ணு கலங்குது. ஸோ அப்படியே அவருமே வந்து கிஸ் பண்ணுறாரு. 2 பேருமே கொஞ்சம் நேரத்தில் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு மாமா, உனக்கு என் மேலே எல்லா உரிமையும் இருக்குது, உனக்கு என்னென்ன தோணுதோ, என்ன பிடிச்சிருக்கோ என்கிட்ட உரிமையாக கேளு, நான் அதை கண்டிப்பாக பண்ணுவேன், உனக்காக நான் அட்ஜஸ்டும் பண்ணிக்குவேன் சரியா? அண்ட் ஒன் கண்டிஷன். என்ன கண்டிஷன் டி? ஐஸ்கிரீம் டெய்லி வாங்கி கொடுக்கணும் அதானே? சீச்சி, அதெல்லாம் இல்லை, படிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது சரியா? சரி, நீ படிக்கவே வேணாம், காலேஜே போக வேணாம், கல்யாணம் பண்ணிக்கோ, என் கூடவே என் பொண்டாட்டியா, போதுமா அப்படிங்கிறாரு. நீங்கள் டபுள் ஓகே, இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த வார்த்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து குதிக்கிறீங்க. அப்படியே கால் ஸ்லிப்பாகி அப்படியே அவர் மேலேயே விழுகிறீங்க. ஸோ அப்படியே 2 பேருமே மாறி மாறி பார்த்து வந்து சிரிச்சுக்கிறீங்க. இதெல்லாம் உங்கள் அம்மா வந்து ஸோ டோர்கிட்ட நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கு. ஹாப்பி என்டிங் எப்படியோ கொண்டு வந்து முடிச்சிட்டேன். இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ ரெக்வஸ்ட்டை வந்து தீர்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப்ல வந்து மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வந்து சேஃபாக இருங்கடா. எப்படி இந்த ஒன் ஷாட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. அண்ட் டாடா, பாய் பாய், லவ் யூ.